என்னங்க பாட்டி பாட்டி ஏந்துருங்கன்னா அப்படி திரும்பி படுக்கிறீங்க? கையை வேற சப்பிங்கிறீங்க சின்ன குழந்தை மாதிரி. கை எடுங்க பாட்டி முதல்ல. என்ன இந்த பாட்டி எழுந்துக்க கூட மாட்டேன்றாங்க. இரு அவங்களுக்கு என்ன பண்றேன் பாரு. பாட்டி உங்க மேல நான் தண்ணி ஊத்த போறேன். ஊத்திட்டேன். மழை பெய்யுதா? பாட்டி மழை பெய்யல பாட்டி, நான் தான் பாட்டி உங்க மேல தண்ணி ஊத்துனேன். பிங்கி, இப்படியே பாட்டி மேல எத்தனை வந்து தண்ணி ஊத்துவ? இரு இரு, உங்க அப்பா அட்ட சொல்றேன். இரு, உன்னை அடிச்சாதான் நீ அடங்குவ. பாட்டி பாட்டி அப்பா கிட்டலாம் சொல்லாதீங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. நான் தெரியாம பண்ணிட்டேன் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. சரி சரி, அன்னத்தோடி அழுவாத. இதுக்கு மேல தூங்கும் போது யார் மேலேயும் தண்ணி ஊத்தக்கூடாது, அது தப்பு. சாரி பாட்டி, என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. சரிடா பிங்கி, எதுக்குடா செல்லம் என்ன எழுப்புன? சொல்லுடா, என்ன வேணும்? பசிக்குதா? இல்ல பாட்டி, அம்மாவை எங்க பார்த்தாலுமே காணும் பாட்டி வீட்ல. அதனால தான் உங்களை எழுப்பியாச்சு கேட்கலாம் தான் பாட்டி எழுப்புனேன் உங்களை. அம்மா நான் ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்தே அம்மாவை பார்க்கல பாட்டி, அப்பாவும் காணும். அப்படியேடா செல்லம், அம்மா பின்பக்கமா போய் துணி துவைக்கணும்னு சொல்லிட்டு போனாடா. துணி தான் துவைச்சுன்னு இருப்பா. இரு, நான் இட்டுன்னு போறேன், உன்னை அம்மாவை காமிக்கிறேன். வாடா பிங்கி, நம்ம கிளம்பலாம், போய் அம்மாவை பார்க்கலாம். இருடா செல்லம், ஓடாத, பாட்டி கூடவே வாங்க. என்ன சரோஜா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே? நான் என்ன பண்ண பூங்கடி? நான் எதுவுமே பண்ணல பூங்கடி. ஆமா ஆமா, நீ ஒண்ணுமே பண்ணல. நேற்று நான் வந்து இட்லி கடையில் வந்து இட்லி சாப்பிடும் போது கூட எங்கள் மாமியார் வந்து சாப்பிட்டு போன விஷயத்தையும் எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன் நீ. சாந்தி அந்த பக்கம் போனாலும் அவங்க மாமியார் கூட அங்கே தான் சாப்பிட்டு இருந்தாங்க, பாத்தியா நீ அப்படின்னு கேட்டா. நான் பார்க்கலடி, நான் இல்லடி அங்கே எங்கள் மாமியார், நான் தான் எங்கள் மாமியாருக்கு 2 இட்லி வாங்கின்னு போனேன்னு நான் சொன்னேன். அப்போ கூட எங்கள் மாமியாருக்கு பார்சல் கட்டுன்னு சொல்லும் போது கூட இல்லை எங்கள் மாமியார் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்கன்ற விஷயத்தையே நீ என்கிட்ட மறைச்சிட்டியே. என்னது, இவனும் சரோஜா கல்ல தான் வந்து இட்லி சாப்பிட்டாளா? இட்லி சாப்பிட்டு தான் என் மாவு கம்மியாக இருக்கு அத்தை, நீங்கள் 2 இட்லி நான் 2 இட்லி சாப்பிடலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 இட்லி மட்டும் அதான் தட்டில் போட்டு தந்து வச்சா. அது சரோஜா கடை இட்லி தானே? அப்போவே எனக்கு சந்தேகமாக இருந்தது, என்னடா சரோஜா கடை இட்லி மாதிரியே இருக்கே சாம்பார்லாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் விட்டுட்டேன். பதில் சொல்லுங்கள் சரோஜா, என்ன அமைதியாக நின்றுட்டு இருக்கீங்க? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள் எனக்கு. அது வந்து நான் உங்கள் மாமியார். ஐயோ, இவ வேறு உண்மையை சொல்லிடுவா பழகுதே. நான் சொல்ல வேணான்ற விஷயத்த அதனால தானே அவள் சொல்லாத விட்டுருக்குறா. நான் மாட்டிக்குவேன் போல இருக்கே. என்னடி பூங்கடி, வீட்டில் வேலை வெட்டி செய்யாத இங்கே வந்து சரோஜா கூட சண்டை போடுங்கிற, என்ன விஷயம் சொல்லுடி. ஆமாம், நேற்று நீ சரோஜா கல்லையார் இட்லிலாம் துண்டு வந்துக்கிறேன், ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை. ஆமாம் ஆமாம், நீ மட்டும் யோகிமா, நீ தான் நேற்று போய் சரோஜா கல்ல போய் இட்லி சாப்பிட்டு அத்தை 2 இட்லி தான் அத்தை இருக்குது மாவு காலின்னு சொன்னேன். நீ ஏன் செஞ்ச மாதிரி என்னவோ சொன்னேன். ஆமாம் சொன்னேன், நீங்கள் எங்கள் வீட்டில் செய்யலையான்னு கேட்பீங்க, அதனால் அது மாதிரி சொன்னேன். நானும் சாப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி யாராதையா விட்டேன், உங்களுக்கு 2 இட்லி சேர்த்து தானே வாங்கி வந்தேன். ஆமாம் அத்தை, மாவு காலி அத்தை, கொஞ்சம் தான் மாவு இருக்குது அத்தை, உங்களுக்கு 2 இட்லி அத்தை, எனக்கு 2 இட்லி அத்தைன்னு போய் தானே சொன்னேன். ஆமாம் சொன்னேன். இந்த சரோஜா நீ வந்து சாப்பிட்டு போன விஷயத்தையே சொல்ல, அதனால தான் நான் வந்து கேட்க வந்தேன். சொல்லு சரோஜா, ஏன் சரோஜா எங்கள் மாமியார் வந்து சாப்பிட்டு போன விஷயத்தையே என்கிட்ட மறைச்சா? சொல்லு சரோஜா. பூங்கொடி, நான் சொல்கிறேன் பூங்கொடி, அது பதில் நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நீங்கள் வாயை மூடுங்க, நான் சரோஜா கிட்ட பேசிக்கிறேன். சொல்லு சரோஜா, சொல்லு தானே சொல்கிறேன், நான் உன்னை என் ஃப்ரெண்டு மாதிரி தானே பார்க்குறேன், ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்சா? சொல்லு சரோஜா. அது வந்து உங்கள் மாமியார் தான் நான் இங்கே வந்து சாப்பிட்டு போன விஷயத்தை யார்கிட்டே சொல்லாத, அதுவும் என் மருமகிட்ட சொல்லவே சொல்லாதன்ட்டாங்க. என்னங்க மாமியாரே, பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்குறீங்க போல இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி பூங்கொடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சரோஜா, எங்கள் மாமியார் இப்படி சொல்கிறாங்க? இங்கே பேர் பூங்கொடி, நான் ஒன்றையும் போய் சொல்ல, உங்கள் மாமியார் தான் சொல்லிட்டு போனாங்க, இது மாதிரி என் மருமகிட்ட நான் சாப்பிட்டு போன இந்த விஷயத்த சொல்லாதன்னு சொன்னாங்க. வேணும்னா நீ நீலாம்பரி கிட்ட போய் கேட்டுக்க, அவள் தான் சாட்சி. அவகிட்டையும் சொன்னாங்க நீலாம்பரி, நீ என் மருமகிட்ட சொல்லாதன்னு சொல்லிட்டாங்க அவகிட்டையும். என்னங்கடி, மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கின்னு 2 பேரும் என் மருமகளை நிற்க வச்சு குற்றவாளி மாரி கேள்வி கேட்டுங்கிறீங்க. என்னடி விஷயம்? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைப்பா? நான் இருக்கண்டி அவளுக்காக. இங்கே பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட பண்ணி பேசலை, நான் சரோஜா கிட்ட தான் பேசுங்கிறேன். நீங்கள் பேசாதீங்க, சரோஜா கிட்ட பறிஞ்சு பேசாதீங்க. நான் வந்து அவளை நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சேன், என்கிட்ட உண்மையாக பேசலை, என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டேன், அதனால தான் நான் அவகிட்ட உண்மையோடு சண்டை போட்டுங்கிறேன். உன் மாமியார்காரி இருக்காளே, பயங்கரமான கேடி அவளே சொல்ல வேணான்னு சொல்லிட்டா. அப்புறம் விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா. நீலாம்பரங்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டா. ஆனால் நீ விஷயம் தெரிஞ்சு வந்து ஏன் மருமகளை சண்டை போட்டுன்னு இருக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் யாரு? உன் மாமியார் தானே. இங்கே பாருடி, என் மருமகளை எதனா பேசுகிற எல்லாம் வச்சுக்காத, எது வந்தாலும் என்கிட்ட பேசு, என்கிட்ட மோது. நீ பண்ண வேலைக்கு உன் மருமக வந்து ஏன் மருமகளை கேள்வி கேட்டுன்னு இருக்கா? நீ வந்து உண்மையை கூட சொல்லாத, நீ ஏன் நீ சாப்பிட்ட விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போனேன். இல்லையா அப்பயே சொல்லிட்டு பா, என் மருமக எவ்வளோ தங்கமான மருமக தெரியுமா என் மருமக. இல்லை உன் மாமியார் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உன் மருமகன்னா தங்கமான மருமக, ஏன் மருமகன்னா பித்தளை மருமகளா? ஆமாம் ஆமாம் இருக்கும், உன்ன மாதிரி தானே இருப்பா உன் மருமகளும். என்ன சரோஜா, அவங்க மாமியார் வந்து இங்கே சண்டை போடுறாங்க? தெரியல பூங்கொடி, எங்கள் மாமியார் ஏன் இங்கே வந்தாங்கன்னே தெரியல பூங்கொடி.
இல்லை சரோஜா, நீங்கள் ஏன் என்கிட்ட மறைச்சிங்கன்னு கேட்க தான் நான் வந்தேன். எங்கள் மாமியார் பின்னாடியே ஒட்டு கேட்டுன்னு வந்து அதால தான் கொஞ்சம் சண்டை, எனக்கு கோவம் அதிகமாக வந்துச்சு சரோஜா. சாரி சரோஜா, என்னை மன்னிச்சிடு. உங்கள் மாமியார் எங்கள் கடையில் சாப்பிட்டு போனதை நீ எங்கள் மருமகிட்ட சொல்லாதன்னு சொல்லிட்டாங்க, பூங்கடிக்கிட்ட சொல்லாதன்னு. அதனால தான் சொல்லலை. சாரிப்பா நான் சொல்லாததுக்கு. நீயும் உன் மருமகளும் என் மருமகளை வச்சு நீங்கள் பால் விளையாடிங்கிறீங்களா? அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் இந்திராணி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. செத்தம் போடி, நீலாம் வந்து இங்கே வந்து பேச வந்துட்டியா? போ வேலையை பார். ஏய் நில்றி, எங்கடி போகிற? நில்றி. என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? உங்களுக்காக நாங்கள் அங்கே போய் சண்டை போட்டுருந்தா ரெண்டு பேரும் நம்ம சமாதானம் பேசுங்கிறீங்களா? இங்கே பாருமா, உங்கள் மாமியார் பண்ண வேலைக்கு என் மருமக என்னம்மா பண்ணுவா? நீ வந்து அப்படிலாம் சண்டை போடாதம்மா என் மருமக கிட்ட. சாரிம்மா, நானும் அவ்வளோ கோவப்பட்டுருக்கூடாது சரோஜா கிட்ட. எங்கள் மாமியார் கூடவே வந்து ஒட்டு கேட்டுட்டு வந்ததால நான் அது மாதிரிலாம் பேசிட்டேன். சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் பேச வந்த விஷயமே இங்கே வேறு. அன்னைக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு, போய் பார்த்துட்டு வரலாமான்னு கேட்கத்தாமா வந்தேன். அப்படியே இடையில வர வழியில் சாந்தி இந்த விஷயத்த சொன்னவே நான் என் மைண்டு வந்து கோவமாக ஆயிடுச்சுமா. சாரிம்மா. யாரு அந்த செல்லத்தாய் மருமகளுக்கா? ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இல்லை, இப்போ ரெண்டாவது நான் பையனா பொண்ணா? பையன் பிறந்திருக்கு. அவங்க மருமகளும் நல்ல பழக்கம், அவங்க நாத்தனாரும் நல்ல பழக்கம். எல்லா மகளிர் குழுவில் நாங்கள் ஒன்றா சேர்ந்து குழு நடத்துகிறோம். அதனால் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமா சரோஜான்னு கேட்கதாமா வந்தேன். அதுக்கு என்னம்மா, போயிட்டு வாங்க. மகளிர் சங்கத்தில் இருக்கீங்க, ஒன்றா ஒருத்தர் மூஞ்சி பார்ப்பீங்க, கொல்லுவீங்க, பேசுவீங்க. சரி போய் பார்த்துட்டு வாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா போய் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் போய் பார்த்துட்டு வாங்க. நானும் என் மருமகளை அனுப்பிச்சி வைக்கிறேம்மா. அடடா, எங்கள் மாமியாரை பேசுறது இன்னைக்கு இன்னும் மழை பெய்ய போதா? ஓ, இன்னைக்கு இடி மின்னல் மழை தான் போல இருக்கேன். என் மாமியார் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க. நல்லவங்க மாதிரியே நான் அமுச்சு வைக்கிறேம்மான்னு சொல்லிட்டு பணிவாக பேசுகிறாங்க. சரோஜா, அப்போ நாளைக்கே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் சரோஜா. ஆ சரி பூங்கடி. அப்போ நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் சரோஜா, நாளைக்கு போகலாம். வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. இந்த மாமியார் கையை வேறு இது மாரி சொல்லிட்டு போகிறா. வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாளே தெரியலையே.